பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா ஞாபகம் இருக்கா? அன்பின் கடல்ல மூழ்கி போயிட்டேன் சிஸ்டர். வெரி குட். இருக்கீங்களா நீங்க? பிரதர் பரந்தாமம் பரந்தாமம் ஞாபகம் இருக்கா? ஆமா சிஸ்டர், இருக்குது சிஸ்டர். சரி, ஓகே ஓகே. சகோதர ஆத்மாக்களோட நம்ம சீக்கிர இடம் அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? ஆமா, ஓகே பிரதர். ஓம் சாந்தி. போடமாக இருக்கீங்களா? கேட்போமா? 29/1/2025 காலை மரளி பப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தினால் தான் விகர்மங்களை அழித்து பாவனமாகி பாவன உலகை உருவாக்க முடியும், அதாவது தூய்மையான உலகை உருவாக்க முடியும் அப்படின்னு சேவாக்கு அப்பா ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, யோக பலத்தின் மூலமா தான் உங்களுடைய விகர்மங்களை விநாசம் செய்ய முடியும். நீங்க தூய்மையாகி தான் தூய்மையான உலகத்தை உருவாக்க முடியும். இதுதான் உங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்பா கேள்வி கேக்குறாங்க, தேவி தேவதா தர்மத்தின் எந்த ஒரு சிறப்பு பாடப்பட்டுள்ளது? பதில், தேவி தேவதா தர்மம் தான் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகும். அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. குழந்தைகளாகிய நீங்கள் 3/4 பங்கு சுகம் பெறுகிறீர்கள். ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் என்று இருந்தால் ஆனந்தமாகவே இருக்காது. ஆமா, தேவதைகளின் உலகம்தான் மிகவும் சுகம் அளிக்கக்கூடிய உலகம். அங்க துக்கத்தின் பேரடையாளம் கூட இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் 3/4 பங்கு சுகம் கிடைக்கிறது. பாதி சுகம் பாதி துக்கம் இருந்துச்சுன்னா அது கூட ஆனந்தமா இருக்காது. இந்த டிராமாவை சொல்றாரு. அதாவது உங்களுக்கு சத்தியுகமும் திரேதாயுகமும் துவாபரயுகம் கூட சுகம் கொடுக்கக்கூடியதான் இருக்கும். கலியுகம் மட்டும்தான் கொஞ்சம் துக்கத்தை அனுபவிக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதான் டிராமா என்னுடைய விளையாட்டு. பாதி சுகம் பாதி துக்கம் இருந்துச்சுன்னா அது கூட ஆனந்தமா இருக்காதுன்னு சொல்றாரு. மகிழ்ச்சியா இருக்காது இல்லையா? ஆமா. ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார், எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார். தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவது இல்லை. பகவானும் நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபம் கிடையாது. சூட்சும வதனவாசிகளுக்கு கூட சூட்சும உடல் உள்ளது. எனவே அதற்கு சூட்சும வதனம் என்று கூறப்படுகிறது. இங்கு சாக்கார மனித உடல் உள்ளது. எனவே இதற்கு ஸ்தூல வதனம் என்று கூறப்படுகிறது. சூட்சும வதனத்தில் இந்த ஸ்தூல 5 தத்துவங்களின் சரீரம் இருப்பதில்லை. இது 5 தத்துவங்களினால் மனித உடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு மண் பொம்மை என்று கூறுவார்கள். சூட்சும வதனவாசிகளுக்கு மண் பொம்மை என்று கூற மாட்டார்கள். தேவதா தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்பார்கள். இவர்கள் தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்றுள்ளார்கள். தெய்வீக குணம் உடைய மனிதர்கள் மற்றும் அசுர குணம் உடைய மனிதர்களுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது சொல்றீங்களா? படிக்காரு பேரா போயிட்டே இருக்கு. ஆமா, எந்த ஒரு மனிதனையும் பகவான்னு சொல்ல முடியாது. பகவான் நிராகாரமானவர். அவருக்கு ஆக்காரி சரீரமும் கிடையாது, சாக்காரி சரீரமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சூட்சும வதனவாசிகளுக்கு கூட மண்ணாலான பொம்மை இருக்காது. ஆனா ஸ்தூல வதனத்துலதான் இந்த மண்ணாலான பொம்மை இருக்குது. அதாவது இந்த சாக்கார சரீரம் இருக்குது, கண்ணால பார்க்கக்கூடிய சரீரம். ஆக்கார சூட்சும வதனத்துல இருக்கவங்களுக்கும் அந்த சரீரம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க சூட்சமத்துல ஆனா ஒரு சரீரம் தான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொன்னாரு. தந்தைக்கு அந்த 2 சரீரமும் கிடையாது அப்படின்னு இருக்காரு. இப்ப தேவதைகளுக்கும் அசுர குணம் உள்ள மனிதர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. தேவதைகள் தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள், அவங்களும் சாக்காரத்துலதான் இருக்காங்க. அசுர குணம் உடைய மனிதர்கள் இங்க கலியுகத்துல இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களையும் சொல்றாரு. 2 பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. எந்த வித்தியாசம்? குணங்களின் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். உடைய மனிதர்களுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. மனிதர்கள் தான் சிவாலயம் அல்லது வைசியாலயத்தில் இருப்பதற்கான தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள். சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது. சத்தியுகம் இங்கேயேதான் உருவாகிறது. மூலவதனம் அல்லது சூட்சுமவதனத்தில் ஒன்றும் உருவாகுவது இல்லை. அது சிவ பாபாவினால் ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயம் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எப்பொழுது ஸ்தாபனை செய்தார்? சங்கமத்தில். இது புருஷோத்தம சங்கம யுகம்
ஆகும். இப்பொழுது இந்த உலகம் பத்தித்தமாக, அதாவது தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக உள்ளது. இங்கு சதோ பிரதானமான புது உலகம் என்று கூற மாட்டார்கள். இது புது உலகத்திற்கு சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. அதுவே பின்னர் பழையதாகி விடும் பொழுது அதனை தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. பிறகு சதோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது? குழந்தைகளாகி உங்களுடைய யோக பலத்தினால் தான் உங்களது விகர்மங்கள் விநாசம் ஆகிறது. மேலும் நீங்கள் பவித்திரமான தூய்மையாக ஆகி விடுகிறீர்கள். தூய்மையானவர்களுக்கோ பின் அவசியம் தூய்மையான உலகம் வேண்டும். புது உலகிற்கு பவித்திரமான உலகம் என்றும் பழைய உலகிற்கு அபவித்திர உலகம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது சொர்க்கத்தை சிவாலயம்னு சொல்றாரு, நரகத்தை வேசியாலயம்னு சொல்றாரு. அத சத்துவ பிரதான உலகம் சொல்றாரு சொர்க்கத்தை, இத தமோ பிரதான உலகம் நரகத்தை சொல்றாரு. அடுத்து அத பவித்திரமான உலகம்னு சொர்க்கத்தை சொல்றாரு, இது பவித்திரமற்ற உலகம் நரகத்தை சொல்றாரு. அதான் அவரை டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கிறான். பவித்திரமான ஸ்தாபனை செய்கிறார். பதீத்தமான உலகத்தை, அதாவது தூய்மையற்ற உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். இந்த விஷயங்களை எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள். இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு கொண்டு தந்தையை ஏன் நினைவு செய்வார்கள்? 5 விகாரங்கள்லாம் மனிதர்களை துக்கப்படுத்துது. அதனாலதான் தந்தையை நினைவு செய்துட்டு இருக்காங்க. 5 விகாரங்களுக்கு வசமாகி துக்கம் அனுபவிக்கிறதுனால துக்கத்திலிருந்து விடுவிப்பறை வாங்கல் அப்படின்னு கூப்பிடுறதே காரணம் இந்த 5 விகாரங்களை மாட்டிருக்க காரணத்தினாலதான். அது எங்க? இந்த பாவாத்மாக்களின் உலகத்துல. ஓகே சிஸ்டர். இப்ப நீங்க இப்பதான் நீங்க யோக பலத்தால உங்களுடைய விகர்மத்தை விநாசம் செய்ய முடியும். நீங்க தூய்மையாகிதான் தூய்மையான உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா தலைப்புல, அத சொல்றாரு. தந்தையை ஏன் நினைவு செய்வார்கள்? நான் இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக. துக்கஹர்த்தா சுககர்த்தா, துக்கஹர்த்தா சுககர்த்தா என தந்தைக்கு கூறுகிறார்கள். ராவணனுக்கு 10 தலைகள் உடைய 5 விகாரங்களின் பொம்மையை அமைத்து உள்ளார்கள். அந்த ராவணனை எதிரி என்று நினைத்து எரிக்கிறார்கள். அது கூட துவாபர முதற்கொண்டே எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதல்ல. தமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது யாரோ வெவ்வேறு கொள்கை உடையவர்கள் அமர்ந்து இது போன்ற புதிய விஷயங்களை எடுத்து வருகிறார்கள். பாருங்களேன், அதான் துவாபர யுகத்துல கூட சுகம் அனுபவிச்சீங்கன்னு அப்பா சொல்றாரு இல்லையா, அதுக்கு உதாரணமா சொல்றாரு. துவாபர யுகத்துல இருந்து இந்த ராவணனுடைய பொம்மையை எப்படி செஞ்சு எரிக்கல, ஆனா கலியுகத்துல அந்த சமயத்துல அதுவும் தமோ பிரதானமான சமயம், எப்ப இந்த அடுத்த கடைசி இருக்கு இல்லையா, கடைசி ஒரு 2-3 பிறவி, அந்த சமயத்துலதான் ராவணனுடைய பொம்மையெல்லாம் உருவாக்கி எரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப மோசமாயிடுச்சு, உலகம் துக்கதாமமா மாறிடுச்சு. எல்லாரும் அதாவது சண்டையிட்டு ரொம்ப விகாரங்களுக்கு வசமாகி துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா மாறிட்டாங்க. எப்ப? கடைசி நேரத்துலதான். அப்பதான் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் யாரோடைய மனிதர்களுக்கு புத்தியில அது டச் ஆயிருக்குது. அதன் அடிப்படையில இந்த உருவ பொம்மையை செஞ்சு எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. யாருக்கோ டச் ஆகி இதனாலதான் நமக்கு கஷ்டம், இத இந்த முதல்ல எரிச்சிருவோம் அப்படின்னு தூளமா எரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எந்த முறையிலுமே விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்ப அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆமா, இது எந்த முறையிலுமே அதிகமா பார்க்க முடியாது. இந்த முறையில தான் வந்திருக்குது. துவாபர யுகத்துல இருந்து இந்த மாதிரி பொம்மை எரிக்கிறது இல்லை அப்படின்னு. மிகவுமே கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் ஆகிவிடும் பொழுது யாரோ வெவ்வேறு கொள்கை உடையவர்கள் அமர்ந்து இது போன்ற புதிய விஷயங்களை எடுத்து வருகிறார்கள். யாராவது மிகவுமே துக்கம் கொடுத்தார்கள் என்றால் அவர்களது கொடும்பாவியை பொம்மையை எரிக்கிறார்கள். ஆக இங்கு கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் ஏற்படும் பொழுது இந்த ராவணனுடைய கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு 3/4 பங்கு சுகம் இருக்கிறது. ஒருவேளை பாதி அளவு துக்கம் இருக்கிறது என்றால் அது என்னதான் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவுமே சுகம் அளிக்கக்கூடியது என்று தந்தை கூறுகிறார். சிருஷ்டியோ அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படைப்பு ஏன், அதாவது சிருஷ்டி ஏன் உருவானது, மீண்டும் எப்பொழுது முடிவடையும் என்று யாருமே கேட்க முடியாது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று போட்டு விட்டார்கள். அவசியம் சிருஷ்டி மாற வேண்டிய வகையில் சங்கம யுகம் கூட இருக்கும். இப்பொழுது எப்படி நீங்கள் உணர்ந்து உள்ளீர்களோ அது போல வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளுக்கு பருவத்தில் தான் ராதை கிருஷ்ணர் என்ற பெயர் உள்ளது.
அதாவது குழந்தை பருவத்தில் தான் ராதை கிருஷ்ணர் என்ற பெயர் உள்ளது, பிறகு சுயமரம் ஆகிறது என்ற சிறிய விஷயத்தை கூட புரிந்து கொள்ளவில்லை. இருவரும் தனித்தனி அரசாட்சி உடையவர்கள். பிறகு அவர்களுக்கு சுயமரம் ஆகும் பொழுது லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். ஓகே, அதாவது அந்த கல்பத்தின் 5000 வருஷம் தான் அது பாருங்க சுத்திக்கிட்டே இருக்குது. இது எப்ப ஆரம்பிச்சிச்சு எப்ப முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் அனாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ராதை கிருஷ்ணன் குழந்தை பருவத்துல இருக்கும் போது தனித்தனியா அரசாங்கத்தின் இளவரசன் இளவரசிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு சுயம்பரம் நடக்குது, அதனாலதான் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியறது இல்ல, யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர், தந்தை இப்ப எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வைக்கிறார். நாராயணர் ஆகிறார் என்று எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் ஆவார். அப்படியின்றி அவர் எல்லாமே அறிந்தவர் என்பது அல்ல, தந்தையோ வந்து ஞானம் அளிக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஞானம் பாடசாலையில் கிடைக்கிறது. பாடசாலையில் எய்ம், ஆப்ஜெக்ட், இலட்சியம் அல்லது நோக்கம் அவசியம் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சீச்சி உலகத்தில் ஆட்சி புரிய முடியாது. தூய்மையான அழகான உலகத்தில் தான் ஆட்சி புரிவீர்கள். ராஜயோகம் சத்தியுகத்தில் கற்பிப்பார்களா என்ன? சங்கம யுகத்தில் தான் தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார். இது எல்லையில்லாத விஷயமாகும். தந்தை எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. காரிருளில் இருக்கிறார்கள். ஞான சூரியன் என்ற பெயரில் ஜப்பானில் அவர்கள் சூரிய வம்சத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க ஜப்பான்ல அப்படின்னா, முதல்ல சூரியன் வந்து உதிக்கிற இடமே ஜப்பான் தான் இந்த உலகத்துல. கிழக்குல ஓரமா இருக்குது அந்த நாடு ஜப்பான். அதனாலதான் அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க, சூரிய வம்சத்தினர் நாங்க அப்படின்னு, கிழக்குல இருக்கிறதுனால. ஆனா உண்மையில சூரிய வம்சத்தினரோ தேவி தேவதைகள் ஆகிறார்கள். சூரிய வம்சத்தினர் ராஜ்யம் சப்யுகத்தில் தான் இருந்தது. ஞான சூரியன் வெளிப்பட்டார். அப்பொழுது பக்தி மார்க்கத்தின் இருள் நீங்கி விடுகிறது என்று பாடப்படுகிறது. புதிய உலகமே பழையதாக, பின் பழைய உலகமே புதியதாக ஆகிறது. இது எல்லையில்லாத பெரிய வீடாகும். எவ்வளவு பெரிய மேடையாகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எவ்வளவு பயன்படுகின்றன. இரவில் நிறைய வேலைகள் நடக்கின்றன. ஒரு சில ராஜாக்கள் இப்படியும் இருக்கிறார்கள். பகலில் உறங்கிவிடுகிறார்கள். இரவில் தங்களுடைய சபையை கூட்டுவார்கள். பொருட்களை வாங்கும் காரியங்கள் செய்கிறார்கள். இது போல இதுவரையும் ஆங்காங்கே நடக்கிறது. தொழிற்சாலைகள், இயந்திரங்கள் ஆகியவை கூட இரவில் இயங்குகின்றன. இவை எல்லைக்கு உட்பட்ட இரவு பகல். அது எல்லையில்லாத விஷயம். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. சிவபாபாவை கூட அறியாமல் உள்ளார்கள். அதாவது இங்க எய்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது, மனிதன்ல இருந்து தேவதை ஆகணும் அப்படிங்கிற எய்ம் ஆப்ஜெக்ட் இருக்குது. தந்தை தான் ஞான கடலா இருக்காரு. அப்ப ஞான கடல் தந்தை தான் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிருக்காரு. அவரை எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிருக்காரு. உங்க மனதில் இருக்க ரகசியங்கள்லாம் அறிஞ்சிருக்காருன்னு இல்ல, இந்த நாடக சக்கரத்தின் ரகசியத்தை அறிஞ்சிருக்காரு. அந்த குழந்தைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லையற்ற இரவு பகல் இந்த விஷயத்த சொல்ற நாடகத்தை. அடுத்து வந்து எல்லைக்குட்பட்ட இரவு பகல்ங்கிறதுக்காக அந்த ராஜாவுடைய உதாரணத்தை சொல்றாரு. இந்த சில ராஜாக்கள் பகல் நேரத்துல தூங்கிடுறாங்க, இரவு நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போல இது எல்லைக்குட்பட்ட இரவு பகலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சிவபாபாவை கூட அறியாமல் உள்ளார்கள். தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மா என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை சிருஷ்டியை படைக்கிறார், அதாவது படைக்கிறார் என்றால் அவசியம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார். பகவான் அதாவது பிரவேசம் செய்வார். பாவன மனிதர்களோ இருப்பதே சத்தியுகத்தில் தான். கலியுகத்திலோ எல்லோரும் விகாரத்தால் பிறக்கிறார்கள். எனவே பத்தித்தமானவர்கள், அதாவது தூய்மையற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. விகாரம் இன்றி சிருஷ்டி எப்படி நடக்கும் என்று மனிதர்கள் கூறுவார்கள். அட, தேவதைகளுக்கு நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி என்று கூறுவீர்கள். எவ்வளவு தூய்மையுடன் அவர்களுக்கு கோவில் அமைக்கிறார்கள். பிராமணரை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். உண்மையில் இந்த தேவதைகளை விகாரிகள் யாரும் தீண்டவும் முடியாது. ஆனால் தற்காலத்திலோ பணத்தால் எல்லாமே நடக்கிறது. ஒரு சிலர் வீட்டில் கோவில் ஆகியவை வைத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட பிராமணர்களைத்தான் அழைக்கிறார்கள்.
ம். சொல்றீங்களா வாசிக்கட்டுமா? இல்ல சொல்லிடலாம் சிஸ்டர். அது இது விகாரங்களினால உலகமா இருக்குது. விகாரம் இல்லாம எப்படி சிருஷ்டி உருவாகும் அப்படின்னு மனிதர்கள் கேக்குறாங்க. அதான் தேவதைகளுடைய உதாரணம் சொல்றாரு. தேவதைகளுக்கு நீங்க சம்பூர்ண நிர்விகாரின்ல சொல்றீங்க. எவ்வளவு தூய்மையா கோயில் அமைக்கிறீங்க. அப்புறம் பிராமணர்களை தவிர வேற யாரும் அவங்களுக்கு அருகாமையில போய் பூஜை செய்யறதுக்குலாம் அனுமதிக்கிறது இல்லை இல்லையா? அத சொல்றாரு. அப்ப விகாரிகள் தேவதைகளை தீண்டக்கூட முடியாது அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லி பிராமணர்களும் அப்ப தூய்மையாக இருக்கணும். இப்ப நாம தான் பிரம்மகுமார் குமாரிகள், நம்ம தூய்மையாக இருக்கணும், நாம தான் தேவி தேவதை ஆக போறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். என்றாலும் கூட வீட்டில் கோவில் எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட பிராமணர்களை தான் அழைக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிராமணர்கள் கூட விகாரிகளாக அல்லவா இருக்கிறார்கள். பெயர் மட்டும் பிராமணர்கள் என்று உள்ளது. இந்த உலகமே விகாரியாக உள்ளது. எனவே பூஜை கூட விகாரிகளால் தான் ஆகிறது. நிர்விகாரி எங்கிருந்து வர முடியும்? நிர்விகாரிகள் இருப்பது சத்தியுகத்தில் தான். அப்படி என்று யார் விகாரத்தில் செல்வதில்லையோ அவர்களை நிர்விகாரி என்று கூறலாம் என்பது அல்ல. பாருங்க, விகாரத்துல செல்லாம இருந்தீங்கன்னா உங்களை நிர்விகாரின்னு சொல்ல முடியாது. இல்ல 5 விகாரம்னா என்னன்னே தெரியாதவங்களதான் நிர்விகாரின்னு சொல்ல முடியும். விகாரம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க விகாரத்துல ஈடுபட மாட்டோம்னு சொல்றவங்களை எல்லாம் நிர்விகாரின்னு சொல்ல முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நிர்விகாரி என்று கூறலாம் என்பது அல்லன்ட்டார் லாஸ்ட். ஆனா படிக்கும் போது என்னடா வருதுன்னு என்பது அல்ல. சரீரமும் எதை என்பது அல்லங்கிறாருன்னா விகாரத்தில் செல்வதில்லையோ. ஆமா, விகாரத்தில் யார் செல்றது இல்லையோ அவர்களை நிர்விகாரி என்று கூறலாம் என்பதல்ல. சரீரமோ பிறகும் விகாரத்தால் உருவாகியுள்ளது அல்லவா? இது முழுமையாக ராவண ராஜ்யம் ஆகும் என்று ஒரே ஒரு விஷயத்தை தந்தை கூறியுள்ளார். இந்த உடம்பே நம்மளுடைய எல்லாரோட உடம்பும் எப்படிப்பட்டதா இருக்குது? விகாரத்தாலான உடம்பா இருக்குது. அதனாலதான் உங்களை நிர்விகாரின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அங்க அதாவது சத்தியுகத்துல லட்சுமி நாராயணனுக்கு எப்படி சரீரம் கிடைச்சது? யோக பலத்தாலான சரீரம் கிடைச்சது இல்லையா? அவங்களுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் அவங்களை சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்றாங்க. சம்பூர்ண நிர்விகாரி ஆவார்கள். ராவண ராஜ்யத்தில் இருப்பவர்கள் விகாரி ஆவார்கள். சத்தியுகத்தில் தூய்மை இருக்கும் பொழுது சுகம் சாந்தி இருந்தது. சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததல்லவா என்று நீங்கள் காண்பிக்கலாம். அங்கு 5 விகாரங்கள் இருப்பதில்லை. அது இருப்பதே பவித்திரமான தூய்மையான ராஜ்யமாகும். அதை பகவான் ஸ்தாபனை செய்கிறார். பகவான் பதீத்தமான அதாவது தூய்மையற்ற ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வாரா என்ன? சத்தியுகத்தில் ஒருவேளை பதீத்தர்கள் இருந்திருந்தால் தந்தையை அழைத்திருப்பார்கள் அல்லவா? அங்கே யாரும் அழைப்பதே இல்லை. சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. சுகக்கடல் தூய்மையின் கடல் என்ற பரமாத்மாவிற்கு மகிமையும் செய்கிறார்கள். அதாவது சத்தியுகத்துல யாராவது பதித்தமானவர்கள் இருந்தாருன்னா துக்கத்துல இருந்திருப்பாங்க. துக்கத்துல இருந்தாங்கன்னா தந்தையை கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா சத்தியுகத்துல? அப்ப யாரும் அங்க கூப்பிடல, எல்லாருமே சுகமானவர்களா இருந்தாங்க. அதான் அதனாலதான் அதை சுகதாமம்னு சொல்றாரு பாபா. 5 விகாரங்கள் அங்க இருக்காது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. சுகம் இருக்கும்போது தந்தை யார் அழைக்கிறது இல்ல, துக்கம் எப்ப ஏற்படுதோ அப்பதான் தந்தையை கூப்பிடுறாங்க. சரி, ஓகே. துக்கம் எப்ப வரும்? 5 விகாரங்கள் பிரவேசமாகும் போது, நீங்க தூய்மையற்ற நிலை அடையும் போதுதான் துக்கம் வரும். துக்கம் அசாந்தி அப்ப வரும். தூய்மையா இருக்கும் போது சுகம் சாந்தியோட இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரப்பா. தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனி. அதுக்காகத்தான் இப்ப தூய்மையை கடைபிடிங்கன்னு சொல்றதப்பா. ஓகே சிஸ்டர். துக்கம் எப்ப வருங்கிறது யாருக்குமே தெரியாமலே அது இதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டே செஞ்சிடறோம். ஆமா, அறியாமையில. அது ஒண்ணும் இல்ல, அது டிராமா படி நடந்துச்சு. நம்ம என்ன செய்ய முடியும்? டிராமாவே அப்படித்தானே இருக்குது. தெரியாம செஞ்ச தப்பெல்லாம் இப்ப தெரிஞ்சே நன்மை செஞ்சோம்னா நம்ம ஒண்ணு அப்படியே அழிச்சுட்டே வந்துருவோங்கிறது ஒரு சமிக்கை நமக்கு. அங்க நம்ம இது அங்க சொல்லி தரதுக்கோ வழிகாட்டுறதுக்கோ யாரும் கிடையாது. ஆனா இங்க வழிகாட்டுறதுக்கு அப்பா இருக்காரு இல்லையா? அதுதான் விஷயம். இங்க துவாபர யுகத்துல நமக்கு யார் வழிகாட்டி இருந்தா? நம்ம மாமா மார்க்கத்துல போகும்போது யாரும் இல்லையா? அதனாலதான் நம்ம அறியாம இல்ல, நம்ம செய்யணும்னு நினைச்சு செய்யல, நம்மளுடைய அறியாமையினால நம்ம எல்லாம் தவறு செய்துட்டோம். அவ்வளவுதான். அறியாமைன்னு சொல்லலாம். அந்த சிருஷ்டி பழசாகிட்டே சுத்திட்டே வருது இல்லையா? பவர் இல்லாம போயிடுது ஆத்மாவுக்கு.
ஓகே சார். இப்பொழுது முழு உலகத்தில் மனிதர்கள் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும்? அமைதியின் ராஜ்யமோ ஒரே ஒரு சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது. யாராவது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டி இருக்கும். அங்கோ இருப்பதே ஒரு ராஜ்யம் ஆகும். இந்த பழைய உலகமே இப்பொழுது முடியப் போகிறது என்று தந்தை கூறுகிறார். இந்த மகாபாரத போரில் எல்லாமே அழிந்து விடுகிறது. விநாச காலத்தில் விபரீதமான அன்பில்லாத புத்தி என்ற வார்த்தைகளும் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் பாண்டவர்கள் நீங்கள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஆவீர்கள். அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான வழி கூறுகிறீர்கள். அது ஆத்மாக்களின் வீடான சாந்தி தாமமாகும். இது துக்கதாமம் ஆகும். இந்த துக்கதாமத்தை பார்த்தாலும் இதை மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். அதாவது இந்த ராஜ்யத்தை சொல்றாரு. 2 ராஜ்யம் இருந்தாதான் சண்டையிட்டு இருப்பாங்க. ஒரு ராஜ்யம் தான் எங்க இருக்கும்? சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருக்கும். அதனாலதான் அங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். இப்ப நீங்க எல்லாரும் மகாபாரத யுத்தம் நடக்குது. இப்ப நீங்க பாண்டவர்களா இருக்கீங்க. பாண்டவர்கள்னா நீங்க என்ன சொல்லுவார் அப்படின்னா வழிகாட்டி. எதற்கு வழிகாட்டுறீங்க? சாந்தி தாமத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார். நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும், அவ்வளவே. இதை ஆத்மா கூறுகிறது. ஆத்மா ரியலைஸ் உணர்கிறது. நான் ஆத்மா ஆவேன் என்ற நினைவு ஆத்மாவிற்கு வந்துள்ளது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. நான் பிந்து புள்ளியாக உள்ளேன் என்பதை உங்களுக்குத்தான் புரிய வைத்துள்ளேன். நாம் 84 சக்கரம் எப்படி சுற்றியுள்ளோம் என்பது உங்களுக்கு அடிக்கடி புத்தியில் இருக்க வேண்டும். இதில் தந்தையும் நினைவிற்கு வருவார், வீடும் நினைவிற்கு வந்துவிடும், சக்கரமும் நினைவிற்கு வரும். இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். எவ்வளவு கண்டங்கள் உள்ளன, எவ்வளவு போர்கள் ஆகியவை நிகழ்ந்துள்ளன. சத்தியுகத்தில் சண்டை ஆகிய விஷயங்களே இல்லை. ராமராஜ்யம் எங்கே, ராவணராஜ்யம் எங்கே? இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல உள்ளது. ஏனெனில் இறைவன் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளார். சுயம் இறைவனோ ஆட்சி புரிவதில்லை. சுயம் அவர் ராஜ்யம் பெறுவதில்லை. பலனை எதிர்பாராமல் சேவை செய்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். பாபா என்று கூறுவதாலேயே ஒரே அடியாக குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஓகே. அதாவது 84 பிரிவின் சக்கரத்தை சுத்தி வந்திருக்கீங்க. இந்த விஷயத்தினால எவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க? முழு உலகத்தின் சரித்திர பூகோளம், ராமராஜ்யம், ராவணராஜ்யம், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஈஸ்வரிய ராஜ்யத்துல இருக்கீங்க. ஈஸ்வரன் ராஜ்யம் செய்யறது இல்ல, ராஜ்யத்தை ஸ்தாபனை தான் செய்யறாரு. அவர் ஒன்னும் ராஜ்ய பதவியும் அடையிறது இல்ல, சுயநலம் இல்லாம சேவை செய்யறாரு. அதே போல குழந்தைகளும் சுயநலம் இல்லாம இப்ப சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஃபாலோ ஃபாதர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஏதாவது சுயநலமோட சேவை செய்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? சுயநலம்னா என்னது? பேருக்கு ஆசைப்பட்டு சேவை செய்யறது, புகழுக்கு ஆசைப்பட்டு சேவை செய்யறது, மரியாதைக்கு ஆசைப்பட்டு சேவை செய்யறது, அதான் சுயநலத்தின் சேவைன்னு சொல்லுவார். நீங்களும் தந்தையை போல எந்தவித சுயநலமும் இல்லாம அன்பா சேவை செய்யணும். என்னுடைய சகோதர ஆத்மாக்களும் தூய்மை அடையணும், அவங்களும் நல்ல நிலை அடையணும் அப்படிங்கறதுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங். குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். அதீந்திரிய சுகம் உங்களுடைய அந்திம நிலையினுடையதாக பாடப்பட்டுள்ளது. தேர்வின் நாட்கள் நெருங்கி வரும் பொழுது எல்லாமே சாட்சாத்காரம், காட்சிகள் தெரிவதாகிறது. அதீந்திரிய சுகம் கூட குழந்தைகளினுடையது, வரிசை கிரமமாக உள்ளது. ஒரு சிலரோ தந்தையின் நினைவில் மிகுந்த குஷியுடன் இருக்கிறார்கள். ஆகா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படியாக ஆக்கிவிட்டீர்கள் என்ற இந்த ஃபீலிங், உணர்வு குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்க வேண்டும். உங்களிடம் இருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்கையில் அன்பு கண்ணீர் வந்து விடுகிறது. எவ்வளவு அதிசயமான விஷயம். நீங்கள் எங்களை துக்கத்தில் இருந்து விடுவிக்கிறீர்கள். விகார கடலில் இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாள் முழுவதும் இதே ஃபீலிங், உணர்வு இருக்க வேண்டும். தந்தை எந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறாரோ அப்பொழுது நீங்கள் எவ்வளவு புலகாங்கிதம் அடைகிறீர்கள். சிவபாபா நமக்கு ராஜ யோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் சிவராத்திரி கூட கொண்டாடப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை கீதையில் எழுதிட்டார்கள். இந்த பெரியதிலும் பெரிய ஒரு தவறு ஆகும். முதல் நம்பர் கீதையிலேயே தவறு செய்து விட்டுள்ளார்கள். நாடகமே இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. பத்தித்த பாவனர் நான் ஆவேனா இல்லை கிருஷ்ணரா என்று தந்தை இந்த தவற்றை எடுத்து கூறுகிறார்.
ஓகே சொல்லிடலாம் உங்களுக்கு சிஸ்டர். நான் ராஜ் சொல்லுங்க brother. அதாவது என்ன சிஸ்டர் சொன்னது? அந்த இது அதாவது விஷக்கடல்ல இருந்து பார்க்கடல் கழிச்சிட, அதாவது தந்தையை நீங்க நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஆஹா பாபா, நீங்க எங்களை எந்த நிலைமையில இருந்து எந்த நிலைக்கு எடுத்து வந்துட்டீங்க. சாதாரண மனிதர்களா இருந்தோம், அசுர மனிதர்களா இருந்தோம், எங்களை தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் ஆக்கிருக்கீங்க இல்லையா? எவ்வளவு சுகம் கொடுக்குறீங்க எங்களுக்கு. விஷக்கடல்ல இருந்து எங்களை பார்க்கடல் கழிச்சிட்டு போறீங்க. அப்ப தந்தையை நினைவு செய்யும் போது இந்த ஃபீலிங்ஸ்லயே இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உணர்வுலயே இருந்தீங்கன்னா அன்பு கண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? சிவஜெயந்தி பத்தி சொன்னாரு. ஆமா, சிவஜெயந்தி. ஆமா, துக்கத்தில் இருந்து விடுவிக்கிறீர்கள், விகார கடல்ல இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறாரு. கண்ணீர் வர வேண்டும் சொன்னாரு. தந்தை என்ன கண்ணீர் வர வேண்டும் சொன்னாரு. ஃபீலிங் உள்ளுணர்வு பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, ஆஹா பாபா அப்படின்னு சொன்னோம். ஓகே. இப்ப அந்த சிவஜெயந்தி கூட கொண்டாடணும். ஆனா சிவனுக்கு பெயர் பதிலா பேரை கிருஷ்ணருக்கு போட்டுட்டாங்க. நாடகத்தில் அந்த ஒரு தவறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ராஜயோகத்தை கற்பித்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கினேன். எனக்கு பாடல் கூட உள்ளதல்லவா? அகால மூர்த் அஜோனி என்று எனக்குத்தான் மகிமை உள்ளது. அகால மூரத் அஜோனி அப்படின்னா, அஜோனினா தாயின் கர்ப்பப்பை மூலமா பிறக்காதவர் அப்படின்னு அர்த்தம். அகால மூரத்னா அழிவற்றவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மகிமையா தந்தைக்குரியதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தந்தை பிறப்பிறப்பு சக்கரத்துல வரதில்லை இல்லையா, தந்தைக்கு சரீரம் இல்லை இல்லையா, அதுக்காக இந்த விஷயம்லாம் தந்தையோடைய மகிமையா இருக்குது அப்படிங்கிற. என்று எனக்குத்தான் மகிமை உள்ளது. கிருஷ்ணருக்கு இந்த மகிமை இருக்க முடியுமா என்ன? அவரோ புனர்ஜென்மத்தில் வருபவராவார். குழந்தைகளாகிய உங்களிலும் இந்த எல்லா விஷயங்களும் புத்தியில் வரிசைக்கிரமமாக உள்ளது. ஞானத்துடன் கூட நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். மாயையும் ஒன்றும் குறைந்தவள் அல்ல. யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவசியம் அந்த அளவு ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். பாகமேற்று நடிப்பவர்கள் பாகதாரிகள் வெவ்வேறாக இருப்பார்கள் அல்லவா? ஹீரோனுடைய பாகம் பாரதவாசிகளுக்குத்தான் கிடைத்துள்ளது. நீங்கள் அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஸ்ரீமத்தினால் உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது. மாயை கூட மிகவுமே பலசாலியாக உள்ளது. போக போக ஏமாற்றி விடுகிறது. ஸ்ரீமத் மூலமா உங்களுக்கு பலம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீமத் ஆதாரத்துலதான் நீ இருக்கணும், அப்பதான் மாயையிடம் இருந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயை வெற்றி அடைகிறதுக்கு ஒரே ஸ்ரீமத் என்னன்னா சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறது தான். எண்ணத்துல இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், எப்பவுமே சுயராஜ்ய அதிகாரியா இருந்தீங்கன்னா எந்த தவறும் நடக்காது அப்படிங்கிறது. தேக இந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது. அவங்கதான் சுயராஜ்ய அதிகாரி. சரிங்க சிஸ்டர். அப்படி இருந்தீங்கன்னா மாயை வெற்றி அடைஞ்சிடுவீங்க. தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமதி எல்லாமே அதனால ஆதாரத்துலதான் இருக்கும். உங்களுடைய கண்கள் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கட்டும், உங்க வாய் இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியதா இருக்கட்டும், உங்களுடைய கைகள் சுகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடியதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத்லாம் கொடுக்குறாரு இல்லையா, அதெல்லாம் ஆதாரத்துல இதுதான் இருக்குது. அப்ப சுயராஜ்ய அதிகாரியா இருந்தீங்கன்னா ஸ்ரீமத் படி நீங்க மாயையை வெல்ல முடியும். மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியது, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாபா அன்பின் கடலாக இருக்கிறார். எனவே குழந்தைகளாக நீங்கள் கூட தந்தைக்கு சமமாக அன்பின் கடலாக வேண்டும். ஒருபொழுதும் கசப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். யாருக்காவது துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் துக்கமடைந்து இறப்பீர்கள். இந்த பழக்கங்கள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். விகார கடலில் மூழ்கி எழுவது அசுத்தத்திலும் அசுத்தமான பழக்கமாகும். காமம் மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார். எத்தனை பெண் குழந்தைகள் அடி வாங்குகிறார்கள். ஒரு சிலரோ பெண் குழந்தையிடம் சரி தூய்மையாக ஆகு என்பார்கள். அட முதலில் சுயம் நீ சிலர் தூய்மை ஆகுங்களேன். பெண் குழந்தையை கொடுத்து விட்டோம் என்றால் செலவு ஆகிய சுமையிலிருந்து இன்னுமே விடுபட்டு விடலாம். பெண் குழந்தையை கொடுத்து விட்டோம் என்றால் செலவாகிய சுமையிலிருந்து இன்னுமே விடுபட்டு விடலாம். ஏனென்றால் இவர் அது ஏன்னா குழந்தைங்க கொடுத்தா நமக்கு அது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம் இல்ல, அதுக்கு நகை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்படிங்கிறதுக்காக தாய் தந்தையர் பெண் குழந்தைகளை பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, சரண்டர் பண்ணியிருக்காங்க தேவைக்காக. அதுக்காக பாபா அப்படி சொல்றாரு. நீங்க பெண் குழந்தைங்க தூய்மையாகனா போதும்னு மட்டும் நினைக்காதீங்க, முதல்ல நீங்க தூய்மையாகணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தாய் தந்தைக்கு. ஏனென்றால் இவருடைய அதிர்ஷ்டத்தில்
என்ன உள்ளது என்று தெரியவில்லை. வீடு கூட சுகமுடையதாக இருக்குமோ இல்லையோ என்று நினைப்பார்கள். சொல்றாரு பாருங்க, பெண் குழந்தை கட்டி கொடுத்த வீட்டுல சுகமா இருப்பாளா இல்லையான்னு தெரியாதே, என்ன செய்வாளா எது செய்வாளும் தெரியாதே அப்படின்னு இருக்கும் இல்லையா. இங்க சரண்டர் பண்ணி சேவைக்கு அனுப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லையா, பாப்பா பாத்துக்குவான்ற தைரியம் அது சொல்றாரு. தற்காலத்தில் செலவு கூட நிறைய பிடிக்கிறது. ஏழைகளோ சட்டென்று கொடுத்து விடுகிறார்கள். ஒரு சிலருக்கோ பிறகு மோகம் இருக்கும். முன்பு ஒரு காட்டு ஜாதியை சேர்ந்த பெண் வந்து கொண்டிருக்கிறார். அதாவது பிறகு முன்பு ஒரு காட்டு ஜாதியை சேர்ந்த பெண் வந்து கொண்டிருந்தார். அவரை ஞானத்தில் வரவிடவில்லை, ஏனெனில் மாய மந்திரம் செய்து விடுவார் என்ற பயம் இருந்தது. பகவானுக்கு மந்திரவாதி என்றும் கூறுகிறார்கள். கருணையுள்ளம் என்றும் பகவானைத்தான் கூறுவார்கள். கிருஷ்ணருக்கு கூறுவார்களா என்ன? கருணையற்றவரிடம் இருந்து விடுவிப்பவர் தான் கருணையுள்ளம் உடையவர் ஆவார். ராவணன் கருணை அற்றவன் ஆவான். அதாவது கருணையற்றவன் ராவணன், அவன்கிட்ட இருந்து விடுவிக்கிறதுனாலதான் தந்தைக்கு கருணை உள்ளம் உடையவர், கருணை கடல்னு பேர் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணருக்கு சொல்ல முடியுமா இத அப்படின்றாரு. காட்டு ஜாதி பெண்ணு முதல்ல வந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அவங்களோட ஞானத்துல வர விடுறது இல்ல. ஏன்னா அவங்க ஏதாவது மாய மந்திரம் செய்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு வர விடுறது இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது பாபா கிட்ட வந்து ஞானத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது மாய மந்திரம் செய்திருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலதான் ஞானத்துக்கு வர விட மாட்டேன்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே சிஸ்டர். முதலில் இருப்பது ஞானம். ஞானம் பக்தி பிறகு வைராக்கியம். அப்படியின்றி பக்தி ஞானம் பிறகு வைராக்கியம் என்று கூறுவது அல்ல. ஞானத்தின் மீது வைராக்கியம் என்று கூற முடியுமா என்ன? பக்தியின் மீது வைராக்கியம் கொள்ள வேண்டி உள்ளது. எனவே ஞானம் பக்தி வைராக்கியம் இது சரியான வார்த்தையாகும். தந்தை உங்களுக்கு எல்லையில்லாத, அதாவது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் செய்விக்கிறார். சன்னியாசிகளோ வீடு வாசல் மீது மட்டும் வைராக்கியம் செய்விக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. மனிதர்களின் புத்தியில் பதிவதே இல்லை. பாரதம் 100% செழிப்புடையதாக, நிர்விகாரியாக மற்றும் ஆரோக்கியமானதாக இருந்தது. ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படவில்லை. இந்த எல்லா விஷயங்களின் தாரணை மிகவும் குறைவானோருக்குத்தான் ஆகிறது. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் செல்வந்தராக ஆவார்கள். குழந்தைகளுக்கோ நான் முழுவதும் பாபா பாபா, நாள் முழுவதும் பாபா பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் மாயை நினைவு செய்ய விடுவதில்லை. சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் நடந்தாலும் சென்றாலும் உணவு உட்கொள்ளும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களை உலகிற்கே அதிபதி ஆக்குகிறேன். நான் உங்களை உலகிற்கே அதிபதி ஆக்குகிறேன். நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்களா? நிறைய பேருக்கு மாயையின் புயல் நிறைய வருகிறது. இப்படியாகத்தான் செய்யும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நாடகத்தில் பொருந்தி உள்ளது. சொர்க்கத்தின் ஸ்தாபனையோ ஆகவே வேண்டியுள்ளது. எப்பொழுதுமே புதிய உலகம் இருக்க முடியாது. சக்கரம் சுற்றுகிறது என்றால் அவசியம் கீழே இறங்குவீர்கள். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பின் அவசியம் பழையதாக ஆகிறது. இச்சமயம் மாயை எல்லோரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கி விட்டுள்ளது. தந்தை வந்து மலர் போன்று மென்மையாக ஆக்குகிறார். நல்லது. அச்சா திருமதிய நிறைவேற்கிறது. நினைவு மற்றும் சேவைக்கு ரெண்டு சொல்லியிருக்காரு. தந்தையை நினைவு செய்யறது எப்படி செய்யணும்? நீங்க முழு உலக, அதாவது எங்க இருந்தாலும், வந்தாலும் போனாலும், எங்க போனாலுமே, அதாவது உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் தந்தை நினைவுல இருக்கணும். அப்பதான் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை உங்களை முழு உலகத்துக்குமே எஜமானரா ஆக்குறாரு. அப்ப நீங்க தந்தையை நினைவு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. நினைவுக்காக. சேவைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சிஸ்டர் சொன்னாரு? அந்த பேராகிராஃப் ஆரம்பத்துல, இந்த பேராகிராஃப்லயா? ஆமா. எப்பொழுது குழந்தைகளுக்கோ நாள் முழுவதும் பாபா பாபா தான். அதுக்கு முன்னாடி ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. அதாவது ஞானம் பக்தி வைராக்கியம். ஓகே சிஸ்டர், அந்த ஞானம் பக்தி வைராக்கியம்ன்றது கரெக்டா இருக்குது, அந்த ஆர்டர் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பக்தி மீதுதான் வைராகியம் இருக்கணும். ஞானம் பக்தி வைராகியம், பக்தியின் மீதுதான் வைராகியம் இருக்கணும். யாரும் பக்தி ஞானம் வைராகியம் அப்படின்னு சொல்லாரு. ஞானத்தின் மீது யாருக்கு வைராகியம் ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு பாபா. இப்ப தந்தை உங்களை முழு உலகத்துல இருந்தும் விடுவிச்சுறாரு. அதாவது முழு உலகத்தின் சிந்தனையிலிருந்து, இந்த முழு உலகத்தின்
இதுல இருந்தே உங்களை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறாரு, விடுவிக்கிறாரு. ஆனா சன்னியாசிகள் என்ன செய்யறாங்க அப்படின்றாரு, வீடு வாசலை மட்டும் விட வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்ட வைராகியம், தந்தை செய்யக்கூடியது எல்லையற்ற வைராகியம் அப்படிங்கிறார். ஞான பக்தி வைராகியத்துக்காக அதை சொன்னார் சிஸ்டர். இந்த இந்த மாதிரி அடுத்து என்னமோ சேவைக்காக சொன்னார் சிஸ்டர். உணவு உட்கொள்ளும் பொழுதும் இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி தேவையாகிறது. அதாவது 100% செழிப்புடையதாக, நிர்விகாரியாக மற்றும் ஆரோக்கியமானதாக இருந்தது. ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படவில்லை. இந்த எல்லா விஷயங்களும் இந்த ஆரணை மிகவும் குறைவானவருக்குத்தான் ஆகிறது. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் செல்வந்தராக ஆவார்கள். சேவை செய்யக்கூடியவங்க மிகவும் செல்வந்தர்களா ஆவாங்க. ஞானத்தின் தாரணை செய்தவங்க மிக உயர்ந்த செல்வந்தர்களா ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே 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 சரிங்க சிஸ்டர். அவ்வளவு முரளி முடிஞ்சதில்ல? ஆமா பிரதர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். அப்ப தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தந்தைக்கு சமானமாக அன்பின் கடலாக வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அசுத்தமான பழக்கங்களை நீக்கிவிட வேண்டும். அதாவது முள்ளு மாதிரி குத்தக்கூடாது வார்த்தையில. பழக்க வழக்கம் அன்பின் கடலா தந்தைக்கு சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஓகே சிஸ்டர். செகண்ட் பாயிண்ட், பாபாவிடம் இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசியபடியே, ஆஹா பாபா, நீங்கள் எப்படி இருந்த எங்களை எப்படி ஆக்கியுள்ளீர்கள் என்ற இதே ஃபீலிங் உணர்வில் இருக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்துள்ளீர்கள் பாபா. நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். நாள் முழுவதும் பாபா பாபா என்றே நினைவிருக்க வேண்டும். அதான் இதே நினைவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு கண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் அத சொல்றாரு பாபா. வரதான்னு சொல்றாங்க. அப்பா, சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபூதியில் சம்பன்னமாக கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. சர்வ சம்பந்தம், அவருடைய பாபா அப்பாவோட சர்வ சம்பந்தம் வச்சுக்கணும். அப்ப சர்வ குணங்களின் அனுபூதியில் இல்ல சர்வ சம்பந்தம் இருக்கணும், சர்வ குணங்களின் அனுபூதி ரெண்டுமே இருக்கணும்னு சொல்ற. சர்வ சம்பந்தங்களால சர்வ குணங்கள் கிடைக்கும். அந்த ரெண்டுலயும் அனுபூதி, அதாவது அனுபவம் இருக்கணும்னு சொல்றாரு. அதன் மூலமா சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சங்கமயுகத்தில் விசேஷமாக சர்வ பிராப்திகளில் தன்னை சம்பன்னம் ஆக்க வேண்டும். எனவே சர்வ கஜானாக்கள், சர்வ சம்பந்தங்கள், சர்வ குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து சோதித்து பாருங்கள். அனைத்து விஷயங்களிலும் அனுபவியாகி இருக்கிறோமா? ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை உள்ளதென்றால் அதில் தன்னை அனுபவி ஆக்குங்கள். ஏதானும் ஒரு விஷயத்தில் குறை உள்ளதென்றால் அதில் தன்னை அனுபவி ஆக்குங்கள். ஒரே ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தின் குறை இருக்குமானால் சம்பூர்ண ஸ்டேஜ் அல்லது சம்பூர்ண மூர்த்தி என சொல்ல முடியாது. எனவே பாபாவின் குணங்கள் அல்லது தனது ஆதிஸ்வரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்யுங்கள். அப்போது சம்பூர்ண மூர்த்தி ஆவீர்கள். ஆமா, இப்ப சங்கம யுகம். இப்ப சர்வ பிராப்திகளாலும் நீங்க நிறைந்தவர்களா இருக்கணும். சர்வ கஜானாக்கள், சர்வ பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்றார். ஞானம், குணம், சக்தி, அந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்குது இல்லையா, அத சர்வ சம்பந்தங்களால, சர்வ குணங்களால, அப்புறம் கடமைகளால எல்லாத்துலயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அனுபவம் இருந்தாதான் நீங்க சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண மூர்த்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏதாவது அனுபவத்தின் குறை இருக்குது அப்படின்னா அப்ப உங்களை சம்பூர்ண மூர்த்தின்னு சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் நமக்கு எல்லாத்துலயும் நிரம்பியவர்களா ஆயிருக்கோமா, அந்த கஜானாக்கள்ல நிரம்பியவர்களா ஆயிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்க என்ன பயிற்சி செய்யணும்? பாபா மற்றும் அந்த ஆதி ஸ்வரூபத்தின் குணங்கள் இருக்கு இல்லையா, பாபாவுடைய குணங்கள், பாபாவுடைய சம்பந்தம் மற்றும் அந்த கடைசி நம்மளுடைய ஆதி ஸ்வரூபம், அதாவது தேவதா ஸ்வரூபத்தின் அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அதை எமர்ஜி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சி செய்யுங்க. அப்ப சம்பூர்ண மூர்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சொல்றாங்க, ஆவேசத்தில் வருவதும் கூட மனதின் அழுகையாகும்.
ஆவேசத்தில் வருவதும் கூட மனதின் அழுகையாகும். இப்போது அழுகையின் ஃபைலை முடித்து விடுங்கள். ஆவேசம்னா கோவப்படுறது வெளிப்படையா வார்த்தை வருதோ அடிக்கிறதோ அது கிடையாது. மனதில ஆவேசம் வர்றது கூட மனதின் அழுகையாகும். அழுகையின் ஃபைலை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. மனசுல கூட ஆவேசம் வரக்கூடாது. ஆவேசம்னா உள்ளுக்குள்ள சூட்சுமத்துல வார்த்தை கொட்டுறது வெளியில, ஆவேசம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கு அப்படின்னு ஆவேசம். அதாவது அது மனதின் அழுகைன்ட்டார். அப்ப அது அந்த ஃபைலையும் இப்ப முடிக்கணும்ட்டாரு. ஆமா, அடுத்தவங்க யாராவது ஆவேசப்படுறாங்கன்னா கூட அவங்க அழுகுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்படி வரும்? உங்களுக்கு கருணை தான் வரும். யாராவது அழுகிறத பார்த்தாங்கன்னா எப்படி வரும்? கருணை ஏற்படும் இல்லையா? அது போல யாராவது ஆவேசப்படுறாங்கன்னா நீங்க அந்த பார்வையில பாருங்கன்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவ்வியக்த சமிக்கை தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்காஸ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். மனதால் சேவை செய்வதற்காக சர்வ சக்திகளை தனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவுக்கு சமமாக முழுமையானவர் ஆகுங்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்போது சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகத்தன்மை மூலம், அதாவது மனதின் மூலம் தானாகவே சகாஷ் பரவும். ஆமா, இப்ப மனதின் மூலமா சேவை செய்யறதுக்கு சர்வ கஜானாக்கள், சர்வ சக்திகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால நீங்க நிரம்பியவர்களா இருக்கணும். அதாவது நடைமுறை தாரணையில அந்த சக்திகள் வெளிப்படணும். அப்பதான் என்ன சொன்னாரு? சர்வ சக்திகளால நிரம்பியவர்களா இருக்கணுமா? ஆமா, தனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவுக்கு சமமாக முழுமையானவர் ஆகுங்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்போது சிரேஷ்ட சங்கல்பங்கள் ஒருமுகத்தன்மை மூலம், அதாவது மனதின் மூலம் தானாகவே சக்காஷ் பரவும். உள்ளுக்குள்ள குறையே இருக்கக்கூடாதுன்ட்டாரு. பாபாவுக்கு சமமா இருக்கணும். கூடவே உங்களுக்குள்ள எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் போதுதான் உங்களுடைய அந்த எண்ணத்தின் ஒருமுகப்பாடு இருக்கும். அதன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா சக்தி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே வெளியே அந்த வைப்ரேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எண்ணங்கள் ஒருமுகப்படாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சேவை நடக்காது. அதனாலதான் பாபாவுக்கு சமமா எந்த ஒரு குறையும் இல்லாதவர்களா இருக்கணும். அதுக்கு நீங்க சர்வ சக்திகள்ல நிரம்பியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர். ஓகே சிஸ்டர். சங்கல்பங்களை சிரேஷ்டமா எப்படி கொண்டு வர்றதுங்கிறது அருமையா சொல்லியிருக்காங்க நமக்கு. உள்ளுக்குள் எந்த ஒரு குறையும் இருக்காது. இருந்துச்சுன்னா அந்த சங்கல்பம் சிரேஷ்டமா இருக்காது. குறை இல்லாம இருக்கணும். என்ன ஆகணும்? எப்போ அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தீங்கனாலே அமைதியின் வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அமைதியா எப்ப இருப்போம்னா எப்ப சக்திகள்லாம் நிரம்பி இருக்குதோ அப்ப இருப்போம். அதான் சொல்றாரு, மனதின் மூலமா ஆட்டோமேட்டிக்கா சேவை நடக்கும் அப்படின்னு. சக்திகளை எப்ப நிரம்பும்? ஞானத்தை தாரணை பண்ணும்போது நிரம்பும். ஆமா, சூப்பர் சிஸ்டர். பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.